ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கூடைப்பையோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி ஒரு பார்ட்டு போட்டிருக்கேன். இந்த கூடைப்பை எப்படி போடுறது அப்படின்றது போட்டு காமிச்சிருக்கேன். இன்றைக்கி நம்ம அந்த சென்டர் லாக் இருக்குல்ல, அது எப்படி அந்த சின்ன கைப்பிடி மாதிரி அந்த சென்டரில் வர கைப்பிடியும் சைடில் அந்த மேக்னெட்டிக் பட்டன் வச்சுருக்கேன், அது எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது, அந்த கர்வ் மாதிரி வருதில்ல, அந்த மாதிரி எப்படி அதை கட்டுறது அப்படிங்கிறதையும் காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் அந்த கைப்பிடி எப்படி போடுறது, இந்த லாங் ஹேண்டில் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த முறுக்கி விட்ட மாதிரி அந்த கைப்பிடி போட்டிருக்கோம். இந்த கைப்பிடியும் எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் போட்டிருக்கோம், தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போ நவராத்திரி வருது இல்லையா, கோலுவுக்கெலாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நிறைய சின்ன சின்ன பூஜை பேஸ்கெட்லாம் போட்டிருக்கேன். மினி பேஸ்கெட்ஸும் நிறையா இருக்குது, தேவைப்படுறவங்க பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போது ஸ்கேலில் 1 2 அடி ஒரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு மொத்தம் 4 ஒயர் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. 4 இடத்துல அது போடணும். இப்போ பாருங்கள், அந்த முக்கோணம் மாதிரி அந்த வளைஞ்சி வரும். பேஸ்லேருந்து ஒரு லைனும் இந்த நீட்டத்துலேருந்து ஒரு லைனும் எடுத்துக்கணும். அந்த முக்கோணம் மாதிரி அந்த இடத்துல வளைஞ்சி வரும். அந்த ரெண்டையும் நம்ம கணக்கு பண்ணி நான் எப்படி கை வச்சு காட்டுறனோ அந்த மாதிரி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அடையாளத்துக்கு இந்த மாதிரி சும்மா அடையாளம் அந்த 2 லைனையும் சேர்ந்து போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த பக்கம் நான் கட்டியிருக்கேன். இப்போது உள்பக்கம் அந்த 2 அடி எடுத்தோம்ல, அந்த ஒயரை கொஞ்சமாக சொருகி விட்டுருங்க. அந்த ஒயர் எப்பயுமே சொருகும்போது அந்த ஹெக்ஸாகன் மாடல் வருதில்ல, அந்த கேப்பில் வந்து சொருகிடக்கூடாது. ஒயர் போகிற மாதிரி சொருகக்கூடாது. அந்த சைடாக நீட்டமாக போகும், அந்த லைனில் தான் எப்பயும் ஒயர் சொருகணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் சொருகிட்டு அதை அப்படியே அந்த 2 இடையில ஒரு லைனை ஒரு கேப்பு விட்டுட்டு அந்த 2 நாட்டை சேர்த்து நம்ம கட்ட போகிறோம். இப்போ சும்மா அடையாளத்துக்கு இதை பாருங்கள், அந்த மேலே வச்சுருக்கேன். கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த இடத்துல தான் கட்டுறமான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் மாற்றி மாற்றி கட்டிட்டிங்கன்னா கூடைப்பை மேலே பார்க்கும்போது கோணையாக தெரியும், ஒரு பக்கம் வந்து சாய்வாக தெரிகிற மாதிரி ஆகிடும். அதனால் கரெக்டாக அந்த முக்கோணம் மாதிரி அந்த இடத்துல வளைஞ்சி பெண்டாகி வரும்ல, அந்த பேஸ் போட்ட அடிபாகம் போட்ட ஒரு லைனும் நீட்டத்தில் ஒரு லைனும் எடுத்துக்கணும். அந்த 2ஐயும் சேர்ந்து எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே அந்த ஆப்போசிட்டில் நான் எப்படி விடுறேனோ அந்த மாதிரி அந்த 2ஐயும் இறுக்கி பிடிச்சிட்டு இந்த மாதிரி டைட்டாக அப்படியே சொருகிட்டு வரணும். இந்த மாதிரி அப்படியே கட்டிக்கிட்டே வந்துடுங்க. மேலே வரைக்கும் அப்படியே கட்டிகிட்டே வந்துட்டு திரும்பவும் கீழே ஒரு 2 லைன் சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்பக்கம் சொருகணும். மேலே வரைக்கும் பாருங்கள், அப்படி கொண்டு வந்தாச்சு. நல்லா இறுக்கி இப்படி பிடிச்சிக்கோங்க டைட்டாக. மேலேயே 2 டைம் அந்த மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே ஒரு 2 லைன் கொண்டு வந்துட்டு அதன் பிறகு உள்பக்கம் அப்படியே நீங்கள் மீதி இருக்கிறத அப்படியே சொருகி விட்டுற வேண்டிதான். இந்த மாதிரி கொண்டு வரும்போது ஒரு கட் கொடுத்த மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போது அப்படியே உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. இதே போல் நீங்கள் 4 சைடும் கட்டிக்கணும். இந்த சைடுக்கும் அதே மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், அந்த பக்கம் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான். அந்த அடிபாகத்துலேருந்து ஒரு லைனும் அந்த நீட்டம் 20 ஒயர் எடுத்துருந்தோம்ல, அதிலேருந்து ஒன்றும் எடுத்துக்கணும். இப்போ 4 பக்கமும் இந்த கட்டியாச்சு. இப்போது இந்த கட்டினதுலேருந்து அந்த சென்டராக வரும்ல, நடுப்புற அந்த 2 லைன் போட்டிருந்தோம், நடு லைனு, அந்த 2 லைனையும் நீங்கள் அந்த மாதிரி மடக்கி அப்படி வச்சுக்கோங்க. எண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குதானு. இந்த சைடில் இருந்து 4 லைனு 4 வரும், அந்த பக்கம் 4 வரும். இப்போது இந்த மேக்னெட்டிக் பின் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன்.
அமேசானில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்னெட்டிக் பின்னுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இது வந்து எந்த இடத்துல உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு பின்பக்கம் அந்த வாசர் மாதிரி பாருங்கள் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு சும்மா அதை அப்படியே அமுத்தி விடணும், அவ்வளோதான். 2 பக்கமும் பாருங்கள் அந்த ஒயருக்குள்ளார அப்படி சொருகிட்டு அதுக்கு நேர் பக்கமாக வைக்கணும். அந்த கேப் மாதிரி உள்ளது ஒன்றும் அந்த பட்டனையும் 2ம் ஆப்போசிட்டில் வைக்கணும். வச்சுட்டு அப்படியே அமுத்தி விட்டுறணும். இப்போது இந்த பூ போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல இந்த சின்னதாக அந்த லாக் மாதிரி வரத்துக்கு சென்டர் பார்த்துக்கோங்க. ஒயர் வந்து 3.5 அடியில் 3.5 ஃபீட் எடுத்துக்கணும். 2 ஒயர் எடுத்துக்கோங்க. 3.5 அடியில் 2 ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த 20 ஒயரில் சென்டர் ஒயர் எதுன்னு பார்த்து அந்த 2 ஒயரையும் எடுத்துக்கணும். மார்க் பண்ணிக்கோங்க. அதில் இந்த பக்கத்தில் இருந்து ஒரு லைனில் அதை மாட்டிட்டு ஒரு ஒயர் கீழே ஒரு ஒயர் மேலேன்னு வைக்கணும். நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி போடுங்க. இப்போது எந்த பக்கம் தூக்கிட்டு இருக்கோ அந்த ஒயரை அடிப்பக்கமாக கொண்டு வந்து லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒயரை அமுக்கணும். ஒரு தடவை வலது கையிலேருந்து கொடுத்தாக்க இன்னொரு டைம் இடது கை பக்கத்துலேருந்து கொடுக்கணும். இதே மாதிரியே அப்படியே அடிப்பக்கமாக அப்படியே கொண்டு வாங்க. கொண்டுட்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்கள். உங்களுக்கு மடக்கி பாருங்கள். இப்படி வச்சு அப்படியே கட்டிட்டு டைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஆரம்பித்த இடம் வரைக்கும் பாருங்கள் கொண்டு வந்து அந்த இடத்துல உள்ளார சுருகி நம்ம கட்ட போகிறோம். இப்போது அது உள்ளார விட்டுருங்க. இந்த பக்கம் பாருங்கள், விட்டுட்டு அது பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸில் விடுங்க. அந்த சென்டராக இருக்கிற ஹோல்ஸ் வந்து இந்த பக்கமும் பாதி அந்த பக்கம் பாதி 10 வந்துடும். அந்த மாதிரி இருக்கணும். இப்போது உள்ளுக்கு விட்டுட்டு இப்போ மேலே அந்த நுனி பகுதியில் இருக்குல்ல அந்த ஹோல்ஸில் அப்படியே வளைச்சி இந்த பக்கத்தில் ஒன்று அந்த லாஸ்ட்டில் ஒன்று விடுங்க. அந்த 2 லைன் இடையில ஒரு கேப் விட்டுட்டு அந்த இடத்துல விடுங்க. விட்டுட்டு மேலே அந்த கைப்பிடியை இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது இந்த கை பக்கம் வலது கை பக்கம் இருக்கிறத இடது கை ஓட்டையிலையும் இடது கை பக்கம் இருக்கிறது வலது கை ஹோல்ஸ்லையும் விடணும். அப்படி விட்டிங்கனாக்க அந்த மேலே அந்த கைப்பிடி பார்த்திங்கன்னா ரொம்ப விரிஞ்சிட்டு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி உள்ளார விட்டுட்டு அதன் பிறகு உள்ளார அப்படியே நீங்கள் சொருகி விட்டுற வேண்டியதான். இந்த பூ எப்படி போடுறது அப்படிங்கிறது ஏற்கனவே பாருங்கள் வீடியோவில் போட்டு காமிச்சிருக்கேன். நிறைய டைம் நான் போட்டு காமிச்சிருக்கேன். தனித்தனியாக கூட நீங்கள் போட்டு பாருங்கள். அது மாதிரி இந்த பூ செஞ்சு போட்டுக்கலாம். இதுலேயே செஞ்சு காமிச்சிட்டு இருந்தால் வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கும். ஏற்கனவே அதுக்கு முன்னாடி போட்டாச்சு, போட்டதையே திரும்ப திரும்ப போடுற மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்கள் நம்ம சேனல்லையே 3-4 டைம் இதே பூ எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது மாதிரி அந்த பூவை போட்டுட்டு அது ஒன்றுமே இல்லை, அப்படியே அந்த பூவை அந்த ஹோல்ஸ்குள்ளார நடு லைன்னு பார்த்து அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு அந்த ஒயரை உள்பக்கம் சொருகி விட்டுறணும். அந்த பூவில் வந்து வர ஒயரை அவ்வளோதான். அது டைட்டாக அந்த பூ அப்படியே நின்றுக்கும். இப்போது கைப்பிடி போடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே கட் பண்ணிக்கோங்க. 10 அடியில் 4 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 ஒயர் மட்டும் ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வச்சு 2 ஒயர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. கீழே இருந்து பாருங்கள் அந்த பேஸ் மேலே வருதில்ல, பேஸ் பக்கம் அந்த சென்டர் லைன் நடு லைன் பார்த்து கீழே இருந்து பாருங்கள் 2 கீழேருந்து எண்ணுனீங்கன்னா அந்த சமமாக போட்டிருக்கிறதுல 2 ஹோல்ஸ் விட்டுட்டு 3ஆவது ஹோல்ஸில் விட்டுக்கோங்க. 2 லைனை சேர்ந்து விடுங்க. இப்போது ஒரு ஒயர் கீழே ஒரு ஒயர் மேலே வச்சாச்சு. ஏற்கனவே இருக்கிற ஒயர் மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த ஒயர் கீழே, அந்த மாதிரி மாற்றி மாற்றி 2 கை பக்கமும் இந்த கையில் இருந்த 2 ஒயரும் அந்த கைக்கு வரணும். அந்த சின்ன லாக் எப்படி சொல்லி கொடுத்தேன் அதே மாதிரி தான். 2 ஒயரை வச்சு அதை சொல்லி கொடுத்தோம்ல அதே மாதிரி தான்.
ஒரு ஒயர் கீழேனா ஒரு ஒயர் மேலேன்னு இருக்கணும். அது மாதிரி மாற்றி மாற்றி 2 கை பக்கமும் கொண்டு வந்துட்டு அதன் பிறகு எந்த பக்கம் நீட்டிகிட்டு இருக்குதோ அந்த ஒயரை அடிப்பக்கமாக கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த கூடைக்குள்ளார விட்டு இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போது கூடையை சேர்த்து கட்டின மாதிரி இருக்கும். நம்ம வெயிட் வச்சு தூக்கும்போது நம்ம பயப்பட வேண்டாம். இப்போ இந்த கையிலையும் அதே ஹோல்ஸில் விடுங்க. அதே ஹோல்ஸில் விட்டு இந்த பக்கம் சென்டரில் ஒரு ஓட்டையை விட்டுட்டு அடுத்த ஓட்டையில் விடுவோம். அந்த ஒயர் எந்த பக்கம் வலது கை பக்கம் இருந்து விட்டோமோ அதே இடத்துல இந்த இடது கை பக்கம் இருந்தும் விடுறோம். விட்டுட்டு அந்த லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் எடுக்கணும். எடுத்து ஃபஸ்ட்டு ஒயரை அமுக்கணும். இப்போது இனிமேல் நீங்கள் அடிப்பக்கமாக கொடுத்து கொடுத்து பின்னிட்டு வரலாம். இனிமேல் நீங்கள் அந்த ஹோல்ஸில் விட வேண்டாம். பாருங்கள் நான் எப்படி பின்னுறேன்னு. அடிப்பக்கத்துலேருந்து ஒயரை கொடுத்து லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒயரை அமுக்கிறேன். ஒரு தடவை ரைட்லேருந்து கொடுத்தாக்கா அடுத்த டைம் லெஃப்ட் சைடு இருந்து கொடுக்கணும். இதே மாதிரியே எடுத்துகிட்டு வாங்க. இப்போ இடையில உங்களுக்கு வேலை வந்துருச்சு, நம்ம விட்டுட்டு போகிறோம் அப்படின்னா 2யும் 4 ஒயரையும் சேர்ந்து முடிச்சு போட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். எந்த ஒயர்னு தெரியாது, திரும்ப ஃபுல்லாக பிரிச்சுட்டு போடுற மாதிரி இருக்கும். அதனால் வலது கை பக்கம் உள்ளது தனியாக முடிச்சியும் இடது கை இருக்கிறது தனியாக ஒரு முடிச்சியும் போட்டு வச்சுட்டு தான் நீங்கள் எழுந்திரிச்சு போக வேண்டியது வரும். இதை அப்படியே நீட்டமாக அதை பின்னிக்கிட்டே வரணும். நான் இன்னொன்றும் அதே மாதிரி போட்டு காமிச்சிட்றேன். ஏன்னா இது வந்து முறுக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன்ல, அதனால் 2 டைம் இது தனித்தனியாக அந்த மாதிரி போடணும். அதே ஓட்டையிலேயே விடுங்க. ஃபஸ்ட்டு எங்கே விட்டோமோ அதே இடத்துல விட்டு இந்த பக்கமும் எந்த இடத்துல எடுத்தோமோ அதே இடத்துல எடுக்கணும். எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அது மேலேயே வர மாதிரி தான் இருக்கும். அது எப்படி பின்னணுமோ அதே மாதிரி தான். ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கீழே. அதே மாதிரி இந்த கை பக்கத்தில் இருக்கிறதும் ஏற்கனவே கீழே இருந்துச்சுன்னா மேலே கீழே அந்த மாதிரி கொண்டு வரணும். கொண்டு வந்து இப்போ பிடிச்சாச்சு. இப்போ வலது கை பக்கம் தூக்கிட்டு இருக்கு, அதை அடியில் கொண்டு வந்து லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரை அமுக்கியாச்சு. அதே மாதிரி இடது கையில் இருந்தும் இதே மாதிரி மாற்றி மாற்றி இதையும் அப்படியே நீட்டமாக உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு ஷோல்டரில் மாட்டி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இதுலேயும் ஒரே ஒரு டைம் மட்டும் அதில் விட்டோம்ல அந்த ஹோல்ஸில், அதே மாதிரி இதையும் விட்டுக்கோங்க. அப்போ 4ம் சேர்ந்து அந்த இடத்துல தெரிகிற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். உங்களுக்கு கூடையோட கட்டின மாதிரி இருக்கும். அப்போ வெயிட் வச்சு தூக்குனீங்கனாலும் உங்களுக்கு பயப்படாமல் இருக்கலாம். கூடையோடு சேர்ந்து வரும். இப்போது ஆஃபீஸ் போகிறவங்க கூட இப்போல்லாம் இந்த மாதிரி மாட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. லேப்டாப் பேக்கு கூட போட்டிருக்கேன் நம்ம சேனலில், தேவைப்படுறவங்க பாருங்கள். அது சிவன்கண் கூடையாக போட்டிருக்கேன், ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி லஞ்ச் பேஸ்கெட்டும் மூடி போட்ட லஞ்ச் பேஸ்கெட்ஸ் நிறையா இருக்குது, தேவைப்படுறவங்க அதையும் பாருங்கள். இதே மாதிரியே இப்போ அந்த கைப்பிடி எப்படி பின்னணுமோ அதே போல் தாங்க இதையும் அப்படியே பின்னிகிட்டே வரணும். நான் பின்னிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் தூரம் பாருங்கள். இதே மாதிரி தான் அப்படியே பின்னிகிட்டே வாங்க. ஹைட்டு உங்களுக்கு எவ்வளோ நீட்டம் வேணுமோ அவ்வளோ நீட்டம் பின்னணும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் நான் முடிச்சு போட்டு வச்சுருக்கேன்ல, அதே மாதிரி இதை முடிச்சு போட்டு வச்சுட்டு அதையும் அந்த லாஸ்ட் வரைக்கும் பின்னிக்கிட்டே வந்துடுங்க ஹைட்டு. அதை பின்னிட்டு நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அப்படியே நீட்டமாக பின்னிக்கிட்டே வந்துட்டேன். நான் தனித்தனியாக அந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை வச்சு பாருங்கள், உங்கள் ஷோல்டரில் மாட்டி பாருங்கள். உங்களுக்கு ஹைட்டு போதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு மாட்டி பாருங்கள். கீழே உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த கூடை தொங்குனா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். எங்களுக்கு இந்த மாதிரி தோலில் மாட்டுற மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி ஜூட் பேக் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் 5 ஒயர் கைப்பிடி போட்டிருக்கோம். சும்மா கையில் பிடிச்சி எடுத்துகிட்டு போகிற மாதிரி போட்டிருக்கோம். அந்த கைப்பிடி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு 1/2 அடி ஒயர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட்டிக்கோங்க. நான் எந்த இடத்துல கட்டுறேனோ அந்த இடத்துல கட்டுங்க. அந்த பின்னுக்கும் மேலே கட்டியிருக்கேன். அப்போ தான் வந்து அந்த பின் அந்த இடத்துல பாருங்கள், அந்த ஒயர் விழாமல் இருக்கும். இப்படி அந்த விழுந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மேக்னெட்டிக் பின்னு வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி வரும். அதுக்காக அந்த பின் அடிச்சிருக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் மேலே அதை அப்படியே கூடையோடு சேர்த்து கட்டிடுறேன். கட்டிட்டு உள்ளார சொருகிடுறேன்.
இந்த மாதிரி சொருகும்போது உங்களுக்கு அந்த பின்னு வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும், அந்த கைப்பிடி வந்து விழாமல் இருக்கும் கீழே. இப்போ பாருங்கள் அப்படியே அதை ஒட்டுறதுக்கு வருது பாருங்கள். இப்போ 2ஆக இருக்குது. இதை பாருங்கள், சும்மா அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விடுங்க, அவ்வளோதான் 2ஐயும். இப்போது இந்த இடத்துலையும் ஒரு கட் கொடுக்கணும், நம்ம அந்த இடத்துல கட்டணும். அதை மேக்னெட்டிக் பின்னு வச்சுருக்கோம்ல, அதுக்கும் மேலே இருக்கிற ஹோல்ஸில் ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த மாதிரி பாருங்கள், உள்பக்கத்துலேருந்து அந்த பக்கம் கொண்டு வந்துட்டு திரும்ப ஆப்போசிட்டில் விட்டு அதை அமுக்கிறேன். அந்த கைப்பிடியை அமுக்கி அப்படி உள்ளார கட்டிடணும். உள்ளார ஒரு முடிச்சு போட்டு அதை சொருகி விட்டுருங்க. அப்படியே சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத அதை கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த வந்து அந்த இடத்துல எங்கே ஆரம்பித்தோமோ அந்த நேராக விடணும். ஃபஸ்ட்டு இந்த கைப்பிடி பின்னுறதுக்கு ஆரம்பித்தோம்ல, ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த இடம் பார்த்துக்கோங்க எத்தனாவது ஹோல்ஸில் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ஒயருங்களை 2 விடுங்க. ஃபஸ்ட்டு 2 ஒயரை இந்த பக்கமும் அந்த பக்கம் 2 ஒயரையும் ஃபஸ்ட்டு விட்டுட்டு, அதன் பிறகு இன்னொரு கைப்பிடியில் இருக்கிற அந்த 2 ஒயரையும் விடுங்க. இப்போது இது முடிச்சு போட்டு வச்சுருக்கிறதையும் அவுத்து விட்டுட்டு இறுக்கி பிடிச்சிட்டு அதையும் 2 விட்டுருங்க. சென்டரில் ஒரு ஹோல்ஸ் விட்டுறணும். 2 லைனை சேர்ந்த மாதிரி கட்டுற மாதிரி வரணும். இடையில ஒரு ஹோல்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் விடுங்க. அப்போ தான் 2 லைனையும் சேர்ந்து கட்டுற மாதிரி இருக்கும். நம்ம கூடை பையில் பொருள் வச்சு எடுத்துகிட்டு போகிறப்பையும் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது உள்பக்கம் கொண்டு வந்துட்டு அதே மாதிரி தான் பள்ளமாக இருக்கிற மாதிரி ஒயர்களை ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப எம்போசிங்காக தெரியாமல் இருக்கும். அந்த முடிச்சு வந்து பெருசாக தெரியாமல் இருக்கும். அதனால் ஒரு முடிச்சு போட்டுட்டிங்கன்னா சேஃப்டி நமக்கு, அவ்வளோதான். சொருகும்போது அப்படியே நீட்டமாக சொருகுங்க. அந்த ஓட்டையில் இடையில தெரியக்கூடாது வெளியில் ஒயரு, அந்த மாதிரி சொருகுங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.